அது ஒரு மழை பெய்து கொண்டிருந்த இரவு, சுமார் இரவு 10 மணி. கதையின் நாயகனான விஜய் ஒரு காவல் நிலையத்திற்கு வெளியே தன் காரின் மீது சாய்ந்து கொண்டு யாருக்கோ காத்திருந்தான். அவன் பதற்றமாக காணப்பட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வாடகை கார் வந்தது. அதிலிருந்து பிரியாவின் பெற்றோர், நாயகியின் பெற்றோர் இறங்கி விஜயை அணுகினர். அவன் அவர்களை தேற்றி காவல் நிலையத்திற்குள் அழைத்துச் சென்றான். அவர்கள் நெருங்கி வந்ததும் மேலும் சில கார்கள் வந்தன. அதிலிருந்து பிரியாவின் தோழிகளின் பெற்றோர் இறங்கினர். அவர்களும் பதற்றமாக தெரிந்தனர். அவர்களில் ஒருவர், நீங்கள் விஜய் இல்லையா? பிரியாவை தேடி கல்லூரிக்கு வந்தவர் நீங்கள் தானே என்று கேட்டார். விஜய், ஆனால் நீங்கள் எல்லோரும் யார் என்று பதிலளித்தான். அவர்கள், நாங்கள் பிரியாவின் தோழிகளின் பெற்றோர். எங்கள் மகன்களும் மகள்களும் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. விஜயும் பிரியாவின் பெற்றோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்பொழுது விஜய், இது இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள், நாம் ஒரு புகார் அளிப்போம் என்றான். பிறகு நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். அவர்கள் அனைவரும் ஒன்றாக காவல் நிலையத்திற்கு சென்று பிரியாவும் அவளுடைய தோழிகளும் காணாமல் போனது குறித்து புகார் அளித்தனர். காவல் ஆய்வாளர் அவர்களின் புகாரை பதிவு செய்துவிட்டு, கவலைப்படாதீர்கள், நாங்கள் அவர்களை விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்றார். பிறகு அவர்கள் அனைவரும் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தனர். விஜய் அவர்களை பார்த்து, கவலைப்படாதீர்கள், அவர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்புவார்கள் என்றார். தங்கள் பிள்ளைகள் திரும்பி விடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையுடன் அவர்கள் அனைவரும் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறினர். விஜய் பிரியாவின் பெற்றோரை அவர்களுடைய வீட்டில் இறக்கிவிடச் சென்றான். அவர்கள் காரில் இருந்து இறங்கியதும் விஜயை இன்னும் சிறிது நேரம் தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் உள்ளே சென்றனர். பிரியாவின் அம்மா அவனுக்கு காபி போடுவதற்காக சமையல் அறைக்கு சென்றார். இதற்கிடையில் விஜய் முதல் மாடியில் இருந்த பிரியாவின் அறைக்கு சென்றான். அவன் அறைக்குள் நுழைந்ததும் பதற்றமாக உணர்ந்தான். கிளம்புவதற்கு முன் ஏன் யாரிடமும் தெரிவிக்கவில்லை? இப்போது நீ நலமாக இருக்கிறாயா? நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த கேள்விகள் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. அவளுடைய ஆடைகளையும் டெடிபியரையும் பார்த்தபோது விஜய்க்கு அவர்களின் பழைய நினைவுகள் நினைவுக்கு வந்தன. அவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. பிறகு பிரியாவின் மேஜையின் மீது இருந்த ஒரு வீட்டுச் செடியை அவன் கவனித்தான். அதை எடுத்து அமைதியாக பார்த்தான். அதை திரும்ப வைத்த போது ஒரு இழுப்பறை சற்றே திறந்திருப்பதையும் அதிலிருந்து இளஞ்சிவப்பு நிற அட்டை ஒன்று வெளியே நீட்டிக் கொண்டிருப்பதையும் கண்டான். அவன் அந்த அட்டையை மெதுவாக உள்ளே தள்ளி இழுப்பறையை சரியாக மூடினான். அதன் பிறகு காப்பி அருந்துவதற்காக கீழே சென்றான். பிறகு விஜய் தன் வீட்டிற்கு புறப்பட்டான். அவன் குளித்துவிட்டு படுக்கைக்கு சென்றான். அவன் படுத்தான். ஆனால் அவனால் தூங்க முடியவில்லை. அவன் அமைதியின்றி புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். நள்ளிரவு வாக்கில் அவன் அரை தூக்கத்தில் இருந்தபோது திடீரென்று ஏதோ ஒன்று அவன் மனதில் உதித்தது. அவன் உடனடியாக எழுந்து பிரியாவின் வீட்டிற்கு விரைந்தான். அவன் கதவணியை அடித்தான். இவ்வளவு தாமதமான நேரத்தில் மணியோசையை கேட்டு பிரியாவின் பெற்றோர் திடுக்கிட்டனர். பிரியாவுக்கு ஏதேனும் நேர்ந்திருக்குமோ என்று அவர்கள் பயந்தனர். அவர்கள் அவசரமாக கதவண்டை சென்று அதை திறந்தனர். விஜய் கவலையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் பதற்றத்துடன் அவனிடம், எல்லாம் சரியா இருக்கா? பிரியா பத்திரமா இருக்கிறாளா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கவலைப்பட ஒன்றுமில்லை ஆண்டி, பிரியாவின் அறையை பார்க்கத்தான் வந்தேன் என்று பதிலளித்தான். ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவன் நேராக அவள் அறைக்குச் சென்றான்.